ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம். இந்த விலாகில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் நேற்றே சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ இன்னைக்கான லாங் வீடியோ ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலானது. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா இந்த திருவிழா பார்த்திங்கன்னா 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான், ஸ்ட்ரிக்ட்லி கண்டிப்பாக வந்து 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வந்து நடக்கும். அதே மாதிரி வீடியோ ஸ்டார்டிங்லேயே நான் ஒரு விஷயத்த வந்து சொல்லிடுறேன் தெளிவாக. இது வந்து 9th மந்த் எனக்கு ஸ்டார்ட் ஆகிட்டனால பார்த்திங்கன்னா, கொஞ்சம் என்னால் வீடியோ வந்து நேரில் போய் ஒரு சில விஷயங்களை வந்து பார்த்து எடுக்க முடியலை. என்னால் முடிஞ்ச வரைக்கும் டெய்லியும் என்னென்ன நடக்கும், அந்த ஒரு வார திருவிழா வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக என் ஹஸ்பண்டு பையனை வச்சு எப்படியோ ஒரு வழியாக வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு வந்து போட்டிருக்கேன். கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நீங்க பார்த்துட்ருக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா, அடுப்புங்க. அது வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனியா பொங்கல் வைக்கிறதுக்காக அவ்ளோ அடுப்பு வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இது வந்து ஆடி மாசமும் வருது இல்லையா? ஸோ, அதனால இது ஆடியில தான் வந்துச்சு. அதனால பார்த்தீங்கன்னா, காத்து கொஞ்சம் நல்லா அடிக்கிறனால, நல்லா வந்து மரப்பெல்லாம் வச்சு நல்லா ஸ்ட்ராங்காவே வந்து கட்டி விட்டுருக்காங்க. இல்லன்னா கண்டிப்பா பொங்கல் வைக்கவே முடியாது. ஏன்னா, பொங்கல்னு நீங்க நினைக்கிறது சாதாரணமா சின்ன பானை வச்சு வைக்க மாட்டாங்க. மொடான்னு சொல்லுவாங்க இல்லையா? பெருசா இருக்கும் மண்பானை மாதிரி. அதில தான் வந்து பொங்கல் வைப்பாங்க. அதனால வந்து கொஞ்சம் சேஃப்டியா தான் வந்து எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்க. தான் உயிரை விட போகிறது தெரியாமல் இந்த ஆடு வேறு பாவமாக பார்த்துட்ருக்குது. அப்புறம் அதுக்கப்புறம் இந்த இடம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடம் வந்து ஸ்டேஜ் எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. இதெல்லாமே எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து சொல்கிறேன். தேர் வந்து கொண்டு வந்து அந்த தேரில் அந்த சாமி வந்து கொண்டு வந்து இங்கே வைப்பாங்க. அதுக்காக தான். பாருங்கள் எவ்வளோ அடுப்பு அப்படின்னு சொல்லிட்டு, எத்தனை பேர் வந்தாலும் எல்லாருமே பொங்கல் தனித்தனியாக வைக்கிற மாதிரி தான் சூப்பராக ரெடி பண்ணியிருந்தாங்க. ஒரே ஒரு தடவை கொஞ்ச நேரம் வந்து பொங்கல் வச்சுட்டு போகிறதுக்கு இவ்வளோ கிராண்டா ரெடி பண்ணுறாங்க அப்படின்னா, அப்போ இந்த திருவிழா எப்படி இருக்கும்னு பார்த்துக்கோங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா, நல்லா பூசின மாரி அவ்வளோ சூப்பரா வந்து ஒவ்வொரு அடுப்புமே இருந்தது. இது வந்து பொங்கல் வைக்க வராங்க அப்படின்னு தெரிஞ்ச அன்னைக்கு முன்னாடி நாள் பார்த்தீங்கன்னா, நீங்க சீக்கிரமா போய் வீடியோ எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்டையும் பையனையும் அனுப்பி விட்டுருந்தேன். காலையில் நேரம் பால் ஊத்திட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ வந்து எடுத்துட்டு வந்திருந்தாங்க. கோயில் பேர் வந்து ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அன்னம்மாள் சுவாமி திருக்கோயில் அப்படின்றது பொதுவா வந்து சொல்கிற பேர். ஆனால் எல்லாருக்கும் புரியிற மாதிரி சொல்லணும்னா, சங்கர் பொன்னர் அவங்க தங்கச்சி அருக்காணி நல்ல தங்காள், இந்த கதை கண்டிப்பாக வந்து மோஸ்ட்லி எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த கோவில் விசேஷம் தான் பார்த்திங்கன்னா இப்போ நடந்துகிட்ருக்கு. ஃபஸ்ட்டு டைம் பார்த்தீங்கன்னா, நான் கும்மி வீடியோ வந்து லைவ்லாம் போட்டு வீடியோஸ்லாம் போட்டிருந்தேன் இல்லையா? அது வந்து அந்த கோயிலில் தான் நடந்துச்சு. அந்த கோயில் போன வருஷம் பார்த்தீங்கன்னா, கும்பாபிஷேகம் வந்து பண்ணுனாங்க. அந்த கோயில் வந்து எக்ஸைட்டாக வந்து எங்கள் வீட்டுக்கிட்ட, எங்கள் வீட்டுக்கு வந்து முன்னாடி தான் அந்த கோயிலே இருந்துச்சு. அதாவது எங்கள் அம்மா வீட்டுக்கு முன்னாடி தான் அந்த கோவிலே வந்து பார்த்திங்கன்னா இருந்தது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, கோயில் வந்து ஷிஃப்ட் பண்ணி வேறு இடத்துல வைக்கணும் அப்படின்றதுக்காக தெற்க வந்து கொஞ்சம் ஊருக்கு தெற்க வந்து வச்சுருக்காங்க அந்த கோயில். இப்போ வந்து பயங்கர கிராண்டாக வந்து கோயில் கட்டி போன வருஷம் தான் கும்பாபிஷேகமும் பண்ணுனாங்க. இது வந்து தெவம் கும்பிடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. 12 வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பிடுறாங்க இல்லையா? போன தடவை கும்பிட்டப்ப பார்த்தீங்கன்னா, நாங்கள் அப்போ தான் வேறு வீட்டிலேருந்து எங்கள் சொந்த வீட்டுக்கு வந்து போயிருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா, எங்கள் வீடு வந்து பின்னாடி இருக்குது அப்படின்னா, கோயில் வந்து முன்னாடி. அதனால வந்து எல்லாமே வந்து நல்லா வந்து ஃபங்க்ஷன் எல்லாமே பார்க்க முடிஞ்சுச்சு. திருவிழாவை எல்லாமே என்ஜாய் பண்ண முடிஞ்சுது. இந்த தடவையும் அப்படிதான். கோயில் அங்கே இருந்தாலும் என்ஜாய்மெண்ட்டுக்கெல்லாம் பெருசாக எந்த குறையும் கிடையாது. ஆனாலும் இப்போ வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கனால வந்து போக முடியல. அவ்வளோதான். அடுத்து பார்த்திங்கன்னா, அடுத்து 12 இயர்ஸ் அப்படின்றப்போ இன்னொரு குழந்தைக்கு வந்து 11 இயர்ஸ் ஆயிடும். ருத்ரன் பெருசாயிடுவான். அந்த மாதிரி டக் டக்குன்னு வந்து போயிடும். ஆனால் பார்த்திங்கன்னா, சீக்கிரமாகவே வந்த மாதிரி இருக்கும். எனக்கு இப்போ தான் வந்து இந்த தெவம் வந்து கும்பிட்ட மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா, நான் ரொம்ப சின்ன பொண்ணா இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ளே வந்து எங்களுக்கு 2 குழந்தைங்க கல்யாணம் ஆகிடுச்சு. டக் டக்குன்னு வளர்ந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்படி தான் கால நேரம் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக போயிடும். எவ்வளோ பெரிய முக்கியமான வேலை விஷயம் எதுனாலும் சரி விட்டுட்டு வந்து இந்த ஒரு வாரம் வந்து இருந்து இந்த சாமி கும்பிட்றவங்க, அதாவது இந்த சாமி வந்து குலதெய்வமாக வச்சுருப்பாங்க இல்லையா? அவங்க எல்லாருமே வந்து கும்பிட்டு போவாங்க. அது வந்து ஒரு நல்ல விசேஷமாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா நந்தவனம்னு சொல்லுவாங்க. இது வந்து காளியம்மன் கோவில் இருக்குது இல்லையா? நான் இப்போ கூட ரீசெண்டாக பால்குடம் எடுத்தேன்னு சொல்லியிருந்தேன். அந்த கோவிலுக்கு பின்னாடி அதுதான் வந்து நந்தவனம்னு சொல்லுவாங்க. அதாவது அதை வந்து சொல்ல மாட்டாங்க. அதாவது அந்த தேரெல்லாம் கொண்டு வந்து அந்த சாமியெல்லாம் நிறுத்தி வச்சு, அதுக்கப்புறம் அன்னத்தெல்லாம் வந்து அங்கே தான் குத்துவாங்க. அதனால வந்து அது நந்தவனம்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா, நெக்ஸ்ட் டே வந்து எடுத்த வீடியோ. சாமி பொருள், அதுக்கப்புறம் இந்த தீர்த்தம்லாம் வந்து அங்கேருந்து கொண்டு வருவாங்க. அதான் சொன்னேன் இல்லையா? கோயில் வந்து அங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு, அங்கேருந்து வந்து கொண்டு வருவாங்க.
இது சங்கர் பொன்னர் அந்த இதிலே நெறைய பேர் வந்து அந்த ஸ்டோரி வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அது பார்த்தீங்கன்னா, அந்த படுகொலை விழுகிறதெல்லாம் ரொம்ப அந்த நாள்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்கும். போன தடவ வந்து என்னால அதெல்லாமே லைவ்லாம் போட முடியல. கொஞ்சம் நாங்க வந்து தூரமா உட்காந்துருந்தோம். அது இல்லாம எல்லாருமே எந்திரிச்சு மறைச்சுட்டாங்க. இல்லன்னா பார்த்தீங்கன்னா, அது எல்லாமே வீடியோ ஷூட் பண்ணி உங்களுக்கு நான் போடணும்னு நெனச்சேன். அது அந்த பாட்டு வந்து படிக்கிறப்போ வந்து சாமி வந்து நெறைய பேருக்கு வந்து வரும். அது வந்து படுகளம் விழுகிறதுன்னு சொல்லுவாங்க. அது பயங்கரமா இருக்கும் அதெல்லாம். ஸோ கண்டிப்பா எனக்கு வந்து சான்ஸ் கெடைச்சது அப்டின்னா, நான் உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்து நான் போடுறேன். இது வந்து ஒரு 4:30 மணி வாக்குல. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, தம்பிய வந்து ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்றதுக்காக ஹஸ்பண்ட் போயிருந்தாரு. அதனால அந்த டைம்ல வந்து எல்லாத்தையுமே ஷூட் பண்ணிட்டு வர முடிஞ்சுது. இல்ல அப்டின்னா, இந்த வீடியோல கொஞ்சம் எடுக்கிறதுக்கு சான்ஸ் கம்மி தான். எங்க ஊர் பார்த்தீங்கன்னா, இது வந்து பஸ் ஸ்டாண்டு. கொஞ்சம் டெவலப் ஆயிடுச்சுன்னு தான் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா ஒரு வீடியோல. உண்மையாவே அதுதாங்க உண்ம. கொஞ்சம் வந்து ஊர் டெவலப் ஆயிடுச்சு. பேக்கரி, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹோல்சேல் கடை இது எல்லாமே வந்துருச்சு. கொஞ்சம் ஊருமே டெவலப் ஆன மாதிரி தான் தெரியுது. என்ன பொறுத்தவரைக்கும் ஊர் டெவலப் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஆம், எல்லாரும் வந்து என்னதான் நம்ம பெரிய பெரிய கடைகள், ஸ்டால் எல்லாமே வந்தாலும் கூட, மனுஷங்களோட மனசு வந்து மாறணும். எல்லாரும் வந்து ஒத்துமையா இருக்கணும். அந்த மாதிரி நினைக்கணும். யாருக்கும் யாருக்கும் வந்து கெட்டது நினைக்கக்கூடாது. நான் என்ன சொல்றேன்னா, எப்பவுமே யாருக்கும் நீ பெருசா போய் வாண்டடா போய் நல்லது பண்ண வேணாம். பட் வந்து யாரையும் கெட்டது வந்து நினைக்கக்கூடாது. அதுதான் வந்து என்ன பொறுத்தவரைக்கும் ஊர்ல இருக்க மக்களும், ஊரும் வந்து டெவலப் ஆனதுக்கான விஷயம்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் அது வந்து பூஜைலாம் பண்ணிட்டு, அத வந்து ரிட்டர்ன் வந்து நந்தவனத்துலேருந்து கோயிலுக்கு வந்து எடுத்துட்டு போவாங்க. காலையில கொண்டு வந்துட்டு இங்கேருந்து கிளம்புறப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு 4:35 அந்த மாரி ஆயிடுச்சு டைமு. எப்பவுமே நான் ஒரு விஷயம் சொல்றேங்க. எந்த ஊர் திருவிழான்னு இல்ல. எந்த ஒரு விஷயம் எப்பயாவது ரேரா நடக்கிற ஒரு சில விஷயங்கள வந்து மிஸ் பண்ணாம நீங்களும் பாருங்க. அதே மாதிரி உங்க குழந்தைங்களையும் தாராளமா வந்து கூட்டிட்டு போங்க. ஏன் அப்டின்னா, இப்போ இந்த 12 வருஷத்துல இந்த திருவிழா இதே மாதிரி நடக்குதுன்னா, அடுத்த 12 வருஷத்துக்கு அப்புறம் இதே மாதிரி இந்த கோவில் திருவிழா நடக்குமா அப்டின்னா தெரியாது. என்ன பொறுத்தவரைக்கும் உண்மைய சொல்லணும் அப்டின்னா, என்னோட ஹானஸ்ட் ரிவ்யூ வந்து போன வருஷம் போன தவத்துக்கு நடந்த மாரி இந்த வருஷம் வந்து எனக்கு சிறப்பா வந்து தெரியல. போன தவத்த விட இந்த வருஷம் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்தது. ஸோ இன்னுமே ஒரு சில நிகழ்ச்சிகள் வச்சிருக்கலாமோ அப்டின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த அளவுக்கு வந்து மாறிட்டே வரும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து இருக்கிறப்ப வந்து எதா இருந்தாலும் என்ஜாய் பண்ணி பழகுங்க. சப்பாரம் பார்த்தீங்கன்னா, இந்த 7 கன்னிமார் வச்சு கொண்டு வந்தாங்க. அது இந்த வருஷம் தான் கொண்டு வந்தாங்க. இது வந்து வெள்ளிக்கிழமை நடந்தது. ரொம்ப சூப்பரா இருக்கும். சாரிங்க, இது வந்து வியாழக்கிழமை அன்னைக்கு நடந்தது. அ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, சப்பாரமும் அதுக்கப்புறம் ரதம்னு சொல்லுவோம் இல்லையா? நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? அதுதான் பயங்கரமா இருக்கும்னு அதுவும் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஆ உண்மையாவே வந்து அது சூப்பரா இருந்துச்சு. இந்த சப்பாரம் பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் தான் எடுக்கிறதா சொல்லியிருந்தாங்க. 7 கன்னிமார் வந்து உள்ள வச்சிருக்காங்க. இது வந்து பஸ் ஸ்டாண்டு. இந்த இடத்துலேருந்து வந்து அந்த கோவிலுக்கு. நந்தவனம்னு சொன்னேன் இல்லையா? அங்க ஸ்டேஜ் எல்லாம் போட்டிருக்காங்கல்ல, அங்க வந்து கொண்டு போனாங்க. ஆனா உண்மையாவே இந்த வருஷம் பயங்கரமா இருந்தது. இந்த வெடி தாங்க அவ்ளோ சூப்பரா இருந்துச்சு. இது வந்து கிட்டத்தட்ட அப்பச்சி வீட்டுக்கு கொஞ்சம் பக்கமா வந்துருச்சு. நாங்க பஸ் ஸ்டாண்ட்ல அது பட்டாசு வைக்கிறப்பவே பார்த்தீங்கன்னா, எனக்கெல்லாம் சுத்தமா ஆல்ரெடி இந்த டைம்ல தூக்கமே இல்ல. அதுவும் இல்லாம இப்போ பட்டாசு வைக்கிறாங்கன்னு அந்த சவுண்ட் கேட்டதுலேருந்து சுத்தமாவே தூக்கமே வரலன்னா பார்த்துக்கோங்க. நல்லா வந்து குட்டீஸுங்கலாம் 2 பேரும் தங்கச்சி பையனும், என் பையனும் நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. அவங்களையும் சரி பட்டாசு தானே கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருக்கணுமேன்னு சொல்லிட்டு எழுப்பி விடலான்னு போனா, அவங்களே வந்து எந்திரிச்சுட்டாங்க பக்கத்துல வைக்கிற சவுண்டு கேட்டுட்டு. உண்மையாவே இந்த வருஷம் வெடி பார்த்தீங்கன்னா, சூப்பரா இருந்ததுன்னு தான் சொல்லணும். நல்லாவே வந்து செலவு பண்ணி பயங்கரமா அ பட்டாசு வந்து ஒவ்வொன்னும் பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணி அவ்ளோ சூப்பரா இருந்துச்சு. இதுதாங்க ரதம். இது பார்த்தீங்கன்னா, வேற லெவல்ன்னு தான் சொல்லணும். நல்லா வந்து சூப்பரா வந்து டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு பர்சனலி ரொம்ப புடிச்சிருந்தது. நான் வந்து என்ன நெனச்சேன்னா, சாமி வந்து எடுத்துட்டு வருவாங்க. அந்த கோவில்ல வந்து ஒரு ஃபோட்டோ வந்து எடுத்து அனுப்பியிருந்தாங்க. அத பார்த்துட்டு அத வந்து டிராக்டர்ல இல்ல ஏதோ ஒரு டெம்போ, வண்டி இந்த மாரி வச்சு எடுத்துட்டு வருவாங்க அப்படின்னு நான் நெனச்சேன். பட் இந்த மாரி டெக்கரேட் பண்ணி அதில வந்து சாமி வச்சு கொண்டு வருவாங்கன்னு நெனைக்கல. நான் சாமிய வந்து பிக்சர் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்க. சூப்பரா இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, வரப்ப கரெக்ட்டா டைம் வந்து எக்ஸாக்ட்டா 4:30 ஆயிடுச்சு அப்ச்சி வீட்டுக்கிட்ட வரும்போது. நாங்க அங்க தான் இருந்தோம் நைட்டு. அது பார்த்தீங்கன்னா, வீடியோ என்னால எடுக்கிறதுக்கு என் ஃபோன்ல எடுக்கிறப்ப எனக்கு எல்லாமே ஃபுல்லா கிளார் அடிச்சுட்டே இருந்த மாரி இருந்துச்சு. எனக்கே ஒரு மாதிரியா இருந்தது. கடைசியில எனக்கே தெரியாம ஹஸ்பண்ட் வந்து சஸ்பென்ஸா எல்லா வீடியோவுமே எடுத்து கிளியரா வந்து சென்ட் பண்ணாரு. எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. அ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த பட்டாசு இதெல்லாமே வந்து அவர் ஃபோன்ல எடுக்கிறனால அது ரொம்ப கிளியரா சூப்பரா இருந்தது. என்னோட ஃபோன்ல எடுத்து வச்சிருந்தேன் நான் ஆல்ரெடி எல்லாமே நான் வந்து கவர் பண்ணணுன்றதுக்காக நான் எடுத்து வச்சிருந்தேன் வீடியோ போடணும்னு. பட் என்னோடது எதுவுமே குவாலிட்டி அவ்வளவா சரியா வரல.
பட் இவர் எடுத்து அனுப்புனவுடனே எனக்கு பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சு. நல்ல வேளை இவர் எடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு. 4:30க்கு அங்கே தோட்டத்துக்கு வந்து பட்டாசு வெடிக்கிற சவுண்டு கேட்டு பார்த்தீங்கன்னா, இவர் அங்கேருந்து இங்கே வந்து கேப்சர் பண்ணது உண்மையாகவே நினச்சே பார்க்கல. இல்லைன்னா இந்த மாதிரி கிளியராக கொஞ்சம் உங்களுக்கு வீடியோ வந்திருக்காது. பட்டாசு பாருங்கள் வேறு லெவல் சூப்பராக இருந்தது. இதெல்லாம் கம்மிங்க, பயங்கரமாக பார்த்தீங்கன்னா வெடிச்சிட்டே இருந்தாங்கன்னு தான் சொல்லணும். அன்னைக்குன்னு பார்த்து கிளைமேட் பார்த்தீங்கன்னா பயங்கர சில்னஸ்ங்க. அதாவது கோடைன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆடி மாதம் இந்த விசேஷம் வந்தனால பயங்கர கோடை, காற்றோடு சேர்ந்து நல்ல குளிர் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஈரத்தோடு வந்து சப்பாரம் தூக்கிட்டு வரவங்க உண்மையாகவே கொஞ்சம் பாவம் தான். வாங்க வாங்க. உள்ள என்ன வரு சூப்பராக அருமையாக இருக்கேன். நல்லா இருக்கு. ஐயோ சரியான காஸ்ட்லியா? ஃபைனல் டே வந்துட்டோம். இது பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு டே தான். இது வந்து கொம்பம் குத்துறதுன்னு சொல்லுவாங்க. அதாவது அன்னத்தை வந்து எடுத்துகிட்டு வந்து வளர்த்துவாங்க. ஆக்சுவலி அது சின்னதாக இருக்கும்போதே அந்த அன்னத்தை வந்து எடுத்துகிட்டு வந்து அன்னம் மீன்ஸ் நான் எதை சொல்ல வரேன் அப்படிங்கிறத அது வந்து அப்படி தான் சொல்லணும்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி அது வந்து பன்றி இருக்கு இல்லையா, அதை தான் வந்து அப்படி சொல்லுவாங்க. பட் அதை வந்து நம்ம சாமியாக எடுத்துகிட்டு வந்து வளர்த்துறனால அன்னம்னு சொல்லணும் அப்படின்றதுனால அன்னம்னு சொல்கிறேன். அதை வந்து எடுத்துகிட்டு வந்து ஒரு 48 நாள் ஒரு மண்டலை வந்து வளர்த்துவாங்க. வளர்த்திட்டு அதுக்கப்புறம் தான் அது வந்து கடைசியாக வந்து ஃபைனல் டேயில் இந்த டேயில் வந்து குத்துவாங்க. இந்த ரதம் இந்த ஸ்டேஜ் வந்து எதுக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ரதம் கொண்டு வந்தாங்கல்ல, அந்த சாமியெல்லாம் இங்கே தான் வச்சுருக்காங்க. பயங்கரமாக சாமியெல்லாம் வந்து இந்த குத்துறவங்களுக்கு பயங்கர ஒரு இதாக தான் இருக்கும். இது ஷூட் பண்ணதுமே ஹஸ்பண்டு தான், நான் வந்து போகலை. பயங்கர கூட்டமாக இருந்துச்சு இல்லையா, அதனால் நான் வந்து போகலை. தம்பியை கூட்டிகிட்டு நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்ல 2 பேரும் தான் போயிட்டு வந்திருந்தாங்க. அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 6 மணி கிட்டத்தட்ட ஆயிடுச்சு அது வந்து குத்துறப்போ. பயங்கர கூட்டம், பயங்கர ரஷ்ஷாக இருந்ததுன்னு தான் சொல்லணும். ஊரே பார்த்திங்கன்னா அங்கே தான் இருந்தது.
குத்துனதுக்கப்புறம் அந்த ரத்தத்தை வந்து நம்ம பொட்டா வச்சா நல்லதுன்னு சொல்லுவாங்க. அது எனக்குமே கையிலலாம் வந்து தடவி கொண்டு வந்து வச்சு விட்ருந்தாங்க நான் போகாதனால. இது குத்துறது பார்த்தீங்கன்னா, அதாவது பரம்பரையா அவங்க கோயில்ல வந்து ஒரு குடும்பம் அந்த மாரி இருப்பாங்க இல்லையா? அவங்க தான் வந்து இத குத்துவாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, எல்லாருமே கோயிலுக்கு போயிட்டாங்க. எனக்கு என்னமோ ஊர்ல நான் மட்டும் தனியா இருக்க மாரி இருந்துச்சு. எங்க வீட்ல எங்க அப்பத்தா, ஆத்தா எல்லாருமே போயிருந்தாங்க. இது நாங்க அடுத்த தவத்துக்கு நாங்க இருப்போமோ என்னமோ, பார்க்க முடியுமோ என்னமோன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா நான் மட்டும் தான் வீட்ல தனியா இருக்க மாரி இருந்துச்சு. சரி வீடியோ எடுத்துட்டு வாங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு உயிர கொல்றது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஏன்னா இந்த பூமி வந்து எல்லா உயிருக்கும் சொந்தமானது தான். பட் இந்த ஒரு சடங்கு சம்பிரதாயம் அப்படின்னு நம்ம வச்சிருக்கப்ப, அத நம்ம பண்ணி தான் ஆகணும் இல்லையா? இது வயலண்ட் கன்டென்ட்லாம் கிடையாதுங்க. நான் வந்து ஃபுல்லாலாம் காட்டல அந்த வீடியோவ. இது கேப்சர் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா, வேற ஒருத்தவங்க தான் கேப்சர் பண்ணியிருந்தாங்க. அத நான் வந்து கட் பண்ணிட்டு தான் உங்களுக்கு எடிட் பண்ணி தான் நான் உங்களுக்கு போடுறேன். என்னதான் சடங்கு சம்பிரதாயமா இருந்தாலும், இந்த வீடியோ பார்க்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. ஏன்னா, அது எடுத்துட்டு வந்து நம்ம தான் பார்த்து வளர்த்துறோம். பழம் அது இதுன்னு எல்லாமே குடுத்து வளர்த்துறாங்க. அதுக்கப்புறம் வந்து அத நம்மளே வந்து அது சாமிக்காக குத்துறோம்னு சொல்லிட்டு குத்திர்றாங்க. என்ன பொறுத்தவரைக்கும் கெடா வெட்டுறதும் அப்படின்றதும் அதே மாதிரி தான். எனக்கு என்னமோ பாவமா தாங்க இருக்கு. சரி ஓகே. அது வந்து அவங்க வழக்கம் முறைப்படி ஒண்ணு இருக்கு இல்லையா? அத வந்து அவங்க பண்ணணுன்றதுக்காக பண்றாங்க. இது நான் ஃபுல்லாலாம் வந்து போடல. அப்புறம் என் சேனலுக்கு பார்த்தீங்கன்னா, வயலண்ட் கன்டென்ட் அவ்வளோதான். அப்புறம் என் சேனல பிளாக் பண்ணி விட்டுருவாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அடுத்த நாள் வந்து 12 வருஷத்துக்கு ஒரு தடவ வந்து இப்ப அந்த 12 வருஷத்துக்கு அப்புறம் இப்ப இன்னையிலிருந்து கணக்கு அப்படின்னா, அதுக்கப்புறம் பிறக்கிற குழந்தைங்களுக்கு பேர் வந்து வைக்க மாட்டாங்க. ஜஸ்ட் சர்டிஃபிகேட்ல குடுத்துக்குவாங்க, கூப்பிட்டுக்குவாங்க. அந்த 12 வருஷத்துக்கு ஒருக்கா தான் பேர் வைப்பாங்க, காது குத்துவாங்கன்னு சொல்லுவாங்க. அது பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நடந்துச்சு. அதோட வந்து திருவிழா ஓவர். ரொம்ப சூப்பரா, சிறப்பா நடந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த மாரி உங்க ஊர்ல வந்து எத்தன வருஷத்துக்கு ஒரு தடவ இந்த மாரிலாம் திருவிழா இருக்கும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட்டா இருந்துச்சுன்னா, என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. இன்னொரு வ்ளாக்ல பார்க்கலாம். டாடா.